ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு குருமா தான். இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம எப்பயும் போல் ரெகுலராக செய்கிற பூரிக்கிழங்கு மசால் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும். பட் ஆனால் பூரி சப்பாத்திக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை போடணும். அந்த உருளைக்கிழங்கு நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் 1-2 கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, கிராம்பு, தேங்காய், சோம்பு, சீரகம், காரத்திற்கு வரமிளகாய் இதையும் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். நம்ம மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எதுவுமே இதில் ஆட் பண்ணுறது கிடையாது. காரத்திற்கு அந்த வரமிளகாய் மட்டும்தான். அதையும் போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மல்லி இலையை போட்டு இறக்கிடணும். இந்த சில்லுன்னு இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட பூரியையும் இந்த குருமாவையும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.